ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி அஷ்டோத்திரம் 12 இன்று நாம் பார்க்க போகிறோம். ஸ்ரீ சாயி அஷ்டோத்திரத்தை நமக்கு தொகுத்து வழங்கியவர் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள். இதற்கு விளக்க உரையை அளித்தவர் திரு சேஷாத்ரி ஐயா அவர்கள். ஸ்லோகா 12. ஓம் கால காலாய நமஹா. ஒருவரின் சுகம், துக்கம், சந்தோஷம், அவருடைய சோகம், ஆயுட்காலம் இவை அனைத்தும் கர்மத்தின் சட்டத்தின்படியே நிர்ணயிக்கப்படுகிறது. இந்த கர்மத்தின் சட்டம் அவரவருடைய கர்ம வினையை ஒத்தே அமையும். கர்மா என்பது ஒருவர் செய்யும் நற்செய்கைகளும் தீய செய்கைகளும் ஆகும். இந்த கர்மா என்பது முன்பே நிர்ணயிக்கப்படுகிறது. ஆகையால் அனைவரும் இதனை ஏற்றுக்கொண்டு அதன்படியே வாழ வேண்டும். ஆனால் இறைவன் அல்லது இறை தூதரிடம் ஒரு பக்தன் பரிபூரணமாக சரணடைந்து விட்டால் அந்த இறைவன் அல்லது இறை தூதர் அந்த பக்தனை இந்த கர்ம வினைகள் தன்னுடைய வேலையை செய்யாமல் அவனை அந்த இறப்பிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு விதிவிலக்கை அளிக்கிறார். உதாரணமாக சிவபெருமான் அவர்கள் மார்க்கண்டேயரை இறப்பிலிருந்து காப்பாற்றுவதற்காக அவரே அந்த காலதேவனாக மாறுகிறார். அதுபோலவே நரசிம்மர் தன்னுடைய பக்தனான பிரகலாதனை அவனுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனைகளிலிருந்து அவனை காப்பாற்றி அவரே மிருத்யுவாக ஆகிறார். இதுபோல் நாம் ஸ்ரீ சாயி பாபாவின் கதைகளையும் அவரின் லீலைகளையும் படித்தால் அவர் எத்தனையோ பக்தர்களின் வாழ்க்கையில் அவர்களுக்கு நேரவிருந்த அந்த இறப்பிலிருந்து அவர்களை காப்பாற்றிய லீலைகளை நாம் அறிய முடிகிறது. இத்தகைய லீலைகளையே ஜீசஸ் கிரைஸ்டும் செய்துள்ளார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஓ சாய்ராம்.